2009ஆம் ஆண்டு மே மாதம் உலகெங்கிலும் பரவி வாழ்ந்த பல கோடி தமிழர்களின் இதயங்கள் சுக்குநூறாக உடைந்த மாதம் அது. முள்ளிவாய்க்கால் என்ற சிறு நிலப்பரப்பில் ஈழத் தமிழர்களின் தன்னாட்சி உரிமைக்கான நெடிய போர் இரத்த வெள்ளத்தில் ஈவிரக்கமின்றி மூழ்கடிக்கப்பட்டது. ஒரு பெருமைமிகு இனம் தனது ஆயுத போராட்டத்தை முடித்துக்கொண்டு செய்வதறியாது திக்கற்று நின்ற அந்த இருண்ட காலகட்டம். தமிழக வீதிகளில் எழுந்த போராட்ட குரல்கள் எல்லாம் அரசியல் அதிகாரத்தின் முன் கண்ணீரோடு ஒடுங்கிப் போயின. தலைவர்களின் வெற்று அறிக்கைகளையும் கண்துடைப்பு நாடகங்களையும் நம்பி ஏமாந்த தமிழ்ச் சமூகம் இனி நமக்காக எவ்வித சமரசமும் இன்றி பேச யார் இருக்கிறார்கள் என்ற மாபெரும் விரக்தியில் உறைந்திருந்தது. ஆனால் அந்த மயான அமைதியை கிழித்துக்கொண்டு ஒரு ஆவேச குரல் எழுந்தது. அது பக்குவப்பட்ட பாரம்பரிய அரசியல்வாதியின் குரல் அல்ல. தேர்தல் கூட்டணிகளுக்காகவோ வாக்கு வங்கிக்காகவோ வளைந்து கொடுக்கும் சாதாரண குரலும் அல்ல. அது ஒரு திரைப்பட இயக்குனரின் குரல். திரையில் மட்டுமே வீர வசனங்களை எழுதி கொண்டிருந்த ஒரு கலைஞன் நிஜத்தில் களமிறங்கி அதிகாரத்திற்கு எதிராக கர்ஜிக்கத் தொடங்கிய தருணம் அது. அந்த நபர் செந்தமிழன் சீமான். சிவகங்கை மாவட்டத்தின் அரணையூர் என்ற சிறு கிராமத்தில் பிறந்து வெறும் சீமான் என்ற பெயரோடு தமிழ் திரையுலகில் வலம் வந்து கொண்டிருந்தவர் எப்படி செந்தமிழன் சீமானாக மாறினார்? காதல், பாசம், வீரம் என திரையில் கற்பனை கதைகளை இயக்கிக் கொண்டிருந்த ஒருவன் நிஜத்தில் ஒரு மாபெரும் அரசியல் இயக்கத்தை நாம் தமிழர் கட்சி என்ற பெயரில் எப்படி கட்டமைத்தார்? தேசிய பாதுகாப்பு சட்டமும் சிறைவாசங்களும் அவரை முடக்குவதற்கு பதிலாக எப்படி ஒரு தீர்க்கமான தலைவனாக உருமாற்றின? முள்ளிவாய்க்கால் பேரவலம் ஒரு இனத்தின் அழிவாக மட்டுமில்லாமல் தமிழக அரசியலில் ஒரு புதிய மாற்று புயலை உருவாக்குவதற்கான விதையாக எப்படி மாறியது? திராவிட கட்சிகள் அசைக்க முடியாத கோட்டையாக திகழும் தமிழ்நாடு எந்த ஒரு மாற்று அரசியலும் எளிதில் காலூன்ற முடியாத ஒரு கடினமான அரசியல் களம். இங்குதான் தமிழனை தமிழன்தான் ஆள வேண்டும் என்ற ஒற்றை முழக்கத்தை முன்வைத்து எவ்வித சமரசமும் இன்றி கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு தனி மனித இராணுவமாக போராடி வருகிறார் சீமான். வெறும் உணர்ச்சிகரமான பேச்சாளர் என்று ஆரம்பத்தில் பலரால் விமர்சிக்கப்பட்டவர் இன்று தமிழகத்தின் 3வது பெரிய அரசியல் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக உயர்ந்து நிற்கிறார். இது வெறும் அரசியல் வெற்றியின் கதை அல்ல, இது ஒரு கருத்தியல் புரட்சியின் கதை. வீழ்ந்து கிடந்த ஒரு இனத்தின் ஆன்மாவை தட்டி எழுப்பி மொழிப்பற்று, இன உணர்வு, சூழலியல் அக்கறை என ஒரு புதிய அரசியல் பாதையை வகுத்தெடுத்த ஒருவரின் வரலாற்று பதிவு. திரைப்பட இயக்குனர் சீமான் அரசியல் தலைவர் சீமானாக உருமாறிய அந்த ஆச்சரியமூட்டும் பயணம் எப்படி தொடங்கியது? இதோ அந்த வரலாற்றின் உண்மையான பக்கங்கள். சிவகங்கை மாவட்டம் அரணையூரில் செந்தமிழன் மற்றும் அன்னம்மாள் இணையருக்கு மகனாக பிறந்தவர் சீமான். ஆரம்ப கல்வியை முடித்துவிட்டு சினிமா மீதுள்ள காதலால் சென்னை நோக்கி பயணித்த ஆயிரக்கணக்கான இளைஞர்களில் அவரும் ஒருவர். பாரதி ராஜா, மணிவண்ணன் போன்ற ஜாம்பவான்களிடம் உதவி இயக்குனராக பணிபுரிந்து 1996இல் பாஞ்சாலங்குறிச்சி மூலம் இயக்குனராக அறிமுகமானார். அவருடைய திரைப்படங்கள் வெறும் வணிக நோக்கங்களை மட்டும் கொண்டிருக்கவில்லை. சாதிய படிநிலைகளுக்கு எதிரான கோபமும் சமூக நீதியும் அந்த திரைக்கதைகளில் இயல்பாகவே இழையோடி இருந்தன. ஆனால் அவருடைய வாழ்க்கையின் திசையை ஒட்டுமொத்தமாக மாற்றியமைத்த தருணம் ஈழப் போராட்டமும் அதன் மீதான அவருடைய அதீத பற்றும் தாம். 2008ஆம் ஆண்டு ஈழத்தில் போர் மேகங்கள் மீண்டும் கருக்கத் தொடங்கிய நேரம். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை வன்னிக்காடுகளில் சீமான் நேரடியாக சந்தித்தார். அந்த சந்திப்பு ஒரு திரைப்பட இயக்குனரை ஒரு இனத்தின் அரசியல் போராளியாக மடைமாற்றம் செய்தது. 2008இன் இறுதி பகுதியில் இலங்கை இராணுவம் ஈழத்தின் மீது உச்சகட்ட தாக்குதலை தொடங்கியது. கொத்துகுண்டுகளும் ரசாயன ஆயுதங்களும் வீசப்பட்டன. இந்த செய்திகள் தமிழகத்தை எட்டியபோது இங்குள்ள அரசியல் கட்சிகள் கண்துடைப்பு போராட்டங்களை மட்டுமே நடத்தி கொண்டிருந்தன. அப்போதுதான் சீமானின் குரல் தமிழக வீதிகளில் இடியாக முழங்கியது. எங்கள் இனம் அங்கே செத்து மடியும் போது நாங்கள் எப்படி அமைதியாக இருக்க முடியும் என ஆவேசமாக கேள்வி
எழுப்பினார். இந்திய மற்றும் இலங்கை அரசுகளுக்கு எதிராகவும் மாநில அரசின் மெத்தன போக்கிற்கு எதிராகவும் அவர் முழங்கிய ஒவ்வொரு மேடையிலும் இளைஞர்கள் கடலென திரண்டனர். இதன் விளைவு, ஆளும் அரசுகளால் சீமான் குறிவைக்கப்பட்டார், பலமுறை கைது செய்யப்பட்டார். தேச துரோக வழக்குகளும் தேசிய பாதுகாப்பு சட்டமும் அவர் மீது ஏவப்பட்டன. சிறை கம்பிகள் அவரை மௌனமாக்கும் என அரசுகள் கணக்கிட்டன. ஆனால் சிறைவாசம் அவருக்குள் இருந்த அரசியல் தத்துவத்தை மேலும் கூர்மைப்படுத்தியது. 2009 மே மாதம் முள்ளிவாய்க்காலில் ஈழப்போர் முடிவுக்கு வந்தபோது பல லட்சம் தமிழர்களின் மரணம் சீமானின் நெஞ்சில் ஆறாத ரணமாக மாறியது. இனி மற்றவர்களை நம்பி பயனில்லை, தமிழனை தமிழன்தான் ஆள வேண்டும் என்ற தீர்க்கமான முடிவுக்கு அவர் வந்தார். மே 18, 2010 ஈழத்தில் தமிழினம் அழிக்கப்பட்ட அதே நாள், மதுரையில் பல லட்சக்கணக்கான மக்கள் முன்னிலையில் நாம் தமிழ் கட்சி என்ற மாபெரும் அரசியல் பிரகடனத்தை செய்தார் சீமான். அரை நூற்றாண்டாக தமிழகத்தை ஆண்டு வந்த திராவிட அரசியல் கருத்தியலுக்கு நேர் எதிராக தமிழ் தேசியம் என்ற கருத்தியலை முன்வைத்தார். நாம் மொழியால் தமிழர்கள், சாதியால் அல்ல, மதத்தால் அல்ல என்ற அவருடைய ஒற்றை முழக்கம் சாதி மத எல்லைகளை கடந்து தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த இளைஞர்களையும் காந்தம் போல ஈர்த்தது. அரசியல் என்பது வெறும் தேர்தல் மட்டுமல்ல, அது ஒரு பண்பாட்டு புரட்சி என்பதை சீமான் உணர்த்தினார். சேர, சோழ, பாண்டியர்கள், வேலு நாச்சியார், வ.உ.சி., சுபாஷ் சந்திரபோஸ், காமராஜர் ஆகியோரை தமிழர்களின் வரலாற்று நாயகர்களாக மேடைக்கு கொண்டு வந்தார். சுற்றுச்சூழல் பாசறை அமைத்து பனை விதைகளை நடுவது, நீர்நிலைகளை தூர்வாருவது என அரசியலை இயற்கை மீதான காதலாகவும் மாற்றிக் காட்டினார். 2016ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல். எந்த பெரிய கட்சிகளுடனும் கூட்டணி இல்லை, தனித்து போட்டி. 234 தொகுதிகளிலும் நாம் தமிழ் கட்சி களம் கண்டது. சீமானின் இந்த முடிவை பலரும் கேலி செய்தனர். அந்த தேர்தலில் அவர்கள் பெற்ற வாக்கு சதவீதம் வெறும் 1.1%. ஆனால் அது ஒரு வீழ்ச்சி அல்ல, மாபெரும் எழுச்சிக்கான அஸ்தவாரம் என்பதை விமர்சகர்கள் அப்போது உணரவில்லை. 2019 நாடாளுமன்ற தேர்தல் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு மாபெரும் புரட்சியை சீமான் செய்து காட்டினார். 40 தொகுதிகளில் 20 தொகுதிகள் ஆண்களுக்கும் 20 தொகுதிகள் பெண்களுக்கும் என சரிபாதி 50% இடஒதுக்கீட்டை வழங்கி இந்தியாவையே திரும்பி பார்க்கச் செய்தார். அந்த தேர்தலில் நாம் தமிழ் கட்சியின் வாக்கு சதவீதம் சுமார் 4% உயர்ந்தது. திராவிட கட்சிகளின் பணபலம், ஊடக பலம் மற்றும் தேசிய கட்சிகளின் அதிகார பலம் என அனைத்தையும் எதிர்த்து வெறும் கருத்தியலை மட்டுமே மூலதனமாக கொண்டு களம் கண்டார் சீமான். 2021 சட்டமன்ற தேர்தலில் சுமார் 6.6% வாக்குகளை பெற்று தமிழ்நாட்டின் 3வது பெரிய அரசியல் சக்தியாக நாம் தமிழ் கட்சி உருவெடுத்தது. அதைத் தொடர்ந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கூட்டணியும் இல்லாமல் 8% மேலாக வாக்குகளை பெற்று பல பத்தாண்டுகளாக இருதுருவ அரசியலாகவே இருந்த தமிழக அரசியலை முற்றுமுழுதாக மாற்றி எழுதினார். ஒருபுறம் தீவிர உணர்ச்சி அரசியல் செய்கிறார் என்ற விமர்சனங்கள், மறுபுறம் தமிழர்களுக்கான ஒரே மாற்றுத் தலைமை இவர்தான் என்ற இளைஞர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. இவை இரண்டிற்கும் நடுவில் சீமான் என்ற ஒற்றை மனிதர் ஒரு மொழியின், ஒரு இனத்தின், ஒரு நிலத்தின் பாதுகாவலனாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார். திரைப்படங்களில் எழுதப்பட்ட வீர வசனங்கள் நிஜ வாழ்க்கையின் அரசியல் சாசனங்களாக மாறிய வரலாறு இது. ஈழத்தில் புதைக்கப்பட்ட தமிழ் தேசிய சிந்தனை தமிழகத்தில் நாம் தமிழர் என்ற பெயரில் விருட்சமாக வளர்ந்து நிற்கிறது. வரலாற்றுக்கு எப்போதுமே ஒரு விசித்திரமான முரண்நகை, ஐரணி உண்டு. அதிகார வர்க்கம் எதை ஆழமாக புதைத்து விட்டோம் என்று மார்தட்டிக் கொள்கிறதோ அதுதான் பன்மடங்கு வீரியத்தோடு புதிய வடிவில் முளைத்தெழும். 2009ஆம் ஆண்டு மே மாதம் முள்ளிவாய்க்காலின் இரத்தச் சகதியில் ஈழத்தமிழர்களின் போராட்டம் மௌனிக்கப்பட்ட போது உலக நாடுகளும் ஆளும் அரசுகளும் ஒரு முடிவுக்கு வந்தன. இனி தமிழ் தேசியம் என்ற சொல் உலக அரசியல் வரைபடத்திலேயே இருக்காது. அந்த இனத்தின் கனவு நிரந்தரமாக அழிக்கப்பட்டு விட்டது என்று அவர்கள் நம்பினார்கள். ஆனால் வரலாறு அங்குதான் தனது மிகப்பெரிய திருப்பத்தை நிகழ்த்தி காட்டியது. எங்கு அந்த இனம் ஈவிரக்கமின்றி அழிக்கப்பட்டதோ அங்கு அது உடனடியாக மீண்டெழவில்லை,
மாறாக எந்த நிலம் அவர்களை காப்பாற்ற தவறி கையெறு நிலையில் கண்மூடி வேடிக்கை பார்த்ததோ அதே தமிழ்நாட்டு நிலத்தில் அந்த ஈழ மக்களின் ரணமும் வலியும் ஒரு மாபெரும் அரசியல் கருத்தியலாக முளைத்தெழுந்தது. அதுதான் வரலாற்றின் உச்சக்கட்ட திருப்பம். அரை நூற்றாண்டு காலமாக மொழி உணர்வையும் இன உணர்வையும் தங்களின் ஏகபோக உரிமையாக கருதி தமிழகத்தை ஆண்டு வந்த திராவிட அரசியல் கட்சிகளுக்கு இது எதிர்பாராத ஒரு அரசியல் பூகம்பம். கோடாம்பாக்கத்தில் கதைகள் எழுதி கொண்டிருந்த ஒரு சாதாரண திரைப்பட இயக்குனர் ஒரு முழு மாநிலத்தின் அரசியல் அஸ்திவாரத்தையே அசைத்து பார்ப்பார் என்று எந்த அரசியல் விமர்சகரும் அப்போது கணித்திருக்க மாட்டார்கள். இன்று சீமானின் பின்னால் அணிவகுத்து நிற்கும் லட்சக்கணக்கான இளைஞர்கள் பாரம்பரிய வாக்கு வங்கிகள் அல்ல, பணத்திற்காக திரண்டவர்களும் அல்ல. அவர்களில் பலரும் 2009 பள்ளிக்கூடம் சென்று கொண்டிருந்த சிறுவர்கள். அந்த பேரவலத்தை நேரடியாக காணாத அந்த புதிய தலைமுறைக்கும் தமிழ் தேசியத்தின் தார்மீக கோபத்தையும் அதன் நெடிய வரலாற்றையும் கடத்திய ஒற்றை பாலம் சீமான் மட்டுமே. வரலாறு நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் மிக எளிமையானது, ஆனால் வலிமையானது. பெரும் பணபலமும் அதிகார பலமும் தேர்தல்களை வேண்டுமானால் தற்காலிகமாக விலைக்கு வாங்கலாம். ஆனால் ஒரு இனத்தின் கண்ணீரிலிருந்து, அவர்களின் அழிக்க முடியாத இரத்தத்திலிருந்து பிறக்கும் ஒரு கருத்தியலை எந்த அதிகாரத்தின் இரும்பு கரங்களாலும் ஒருபோதும் நசுக்கிவிட முடியாது. முள்ளிவாய்க்கால் என்ற பெருந்துயரம் செந்தமிழன் சீமான் என்ற கலைஞனை நிரந்தரமாக அழித்துவிட்டு செந்தமிழன் சீமான் என்ற சமரசமற்ற அரசியல் தலைவனை பிரசவித்திருக்கிறது. அவர் வைக்கும் விமர்சனங்கள் விவாதத்திற்குரியதாக இருக்கலாம். அவருடைய அரசியல் நிலைப்பாடுகள் சிலருக்கு முரண்பாடாக தோன்றலாம். ஆனால் இன்று சமகால தமிழக அரசியலில் அவரை புறக்கணித்துவிட்டு எவரும் ஒரு அடியை கூட முன்னெடுத்து வைக்க முடியாது என்பதுதான் மறுக்க முடியாத யதார்த்தம். வீழமாட்டோம் என்ற நம்பிக்கையோடு எரியும் ஒரு இனத்தின் தனியாத நெருப்பு. அந்த நெருப்பில் சுடரெடுத்து ஒளிரும் தமிழ் தேசியத்தின் உரத்த குரல் செந்தமிழன் சீமான். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் தமிழ் வரலாற்று ஆவணப்படங்களுக்கு பெல் ஐகானை அழுத்துங்கள். உங்கள் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை கமெண்ட் செக்ஷனில் பகிருங்கள். அடுத்து எந்த வரலாற்று நபரை பற்றி வீடியோ வேண்டும் என்று சொல்லுங்கள்.